11வது தோல்வியை தவிர்ப்பதற்கு தேர்தலையே புறக்கணிக்கிறவன் 2026 ஆட்சியில் அமர்த்திருவான்னு நம்புனா எங்களை விட பைத்தியக்காரன் உண்டாயா? ஓபிஎஸ் வந்து சேர்ந்தால் 4.5 வருஷ ஆட்சி அன்று தப்பித்தது. இப்பொழுதும் ஓபிஎஸ் வந்து சேர்ந்தால் 50 ஆண்டு கால அதிமுக தப்பி. அவரை தவிர்த்து விட்டு உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனால் ஒன்றும் செய்யலாம். ஒற்றுமைக்கு இடையூறாக இருக்கும் எடப்பாடியை திமுகவுக்கு தத்து கொடுத்து விடலாம் என்கின்ற தீர்மானத்தை ஒரு மனதாக இங்கே நாம் எடுக்கலாம். அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதை அதீதமாக வழிமொழிக்கிற ஆட்கள் எடப்பாடியை சுற்றித்தான் இருக்கிறார்கள். நம்ம இங்க இருந்துகிட்டு எடப்பாடியை திட்டுவதை விட எடப்பாடி அருகில் இருந்து கொண்டே எடப்பாடியை கடகாப்பள்ளி தேய திட்டுவது தான் அதிகம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பொன்விழா இயக்கத்தை, இந்த இயக்கத்திற்காக உயிர் கொடுத்தவர்கள், உழைத்தவர்கள், உதிரம் சிந்தியவர்கள் அத்தனை பேரையும் அழைத்து பொற்கிளி கொடுத்து பாராட்டி கொண்டாட்டங்கள் நடத்தப்பட வேண்டிய காலத்தில் கட்சியை பிளந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கையெழுத்து போட்டு அழைத்த பொதுக்குழு கடிதத்தில் வானகரத்திற்கு வந்து சேர்ந்தவர்களை எல்லாம் வெளியே தள்ளிவிட்டு குடிகாரர்களையும் பொறுக்கிகளையும் கூட்டி வந்து உள்ளே வைத்து அந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அடையாளம் காட்டிய அண்ணன் ஓபிஎஸ்க்கு எந்த வானகரத்தில் அநீதி இழைக்கப்பட்டதோ அதே வானகரத்தில் எடப்பாடியை வெளியே போ என்று சொல்லக்கூடிய காலம் நம் கண்முன்னே தெரிகிறது. கவலையே படாதீங்க. எடப்பாடியை எதிர்ப்பதற்கு நம்ம இனி அமைதியா இருப்போம். இது எடப்பாடி ஒளிகை என்று ஒழிக்க போகிற குரல் அவர் கூடாரத்தில் இருந்துதான் அதிகமாக ஆரம்பிக்க போகிறது என்பதை மட்டும் நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். குருச்சேத்திரம் முடிந்திருக்கிறது. பாரதத்தினுடைய குருச்சேத்திரம் முடிந்திருக்கிறது. பாண்டவர்கள் ஒற்றுமையோடு இல்லாத காரணத்தால் கௌரவர்கள் வெற்றி பெற்றுவிட்டார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாண்டவர்கள் தோற்று போய்விட்டார்கள், கௌரவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். காரணம், இடையிலிருந்து வேலை செய்வதற்கு கண்ணன் என்கின்ற ஒரு நல்ல கதாபாத்திரம் கிடைக்கவில்லை. இருக்கிற பூரா ஜெயக்குமார், உதயகுமார், கோடாரி காம்புகள் கூட இந்த இயக்கத்தை புலந்து 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 திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ந்து ஆட்சியில் அமர்த்துவதற்கு திமுகவின் தூதுவர்களாக இருந்து இந்த இயக்கத்தை அழிக்க நினைக்கிறார்கள் என்று சொன்னால் சதியை நாம் புரிந்து கொள்வோம். அண்ணன், நீங்க தேர்தல் முடிந்து 24 மணி நேரத்திற்குள் ஒரு அழைப்பு கொடுத்தீங்க. ஒற்றை குச்சியை முடிப்பது சுலபம், கத்தை குச்சியை முறிப்பது கடினம், மனமாட்சியங்களை மறந்து ஒன்று செய்வோம். நீங்கள் அழைத்தீர்கள். நீங்கள் வழியே சென்று ஒற்றுமைக்கு அழைத்ததால் நீங்கள் கோழையும் அல்ல, சமரசத்தை ஏற்க மாட்டேன் என்று சொன்னதால் எடப்பாடி பெரிய சண்டியரும் அல்ல. எடப்பாடிக்கு இன்று போய் நாளை வா என்று ராமாயணத்திலே ராமன் ராவணனுக்கு கொடுத்த அவகாசத்தை தான் அண்ணன் ஓபிஎஸ் கொடுத்திருக்கிறார். ஒத்து வா, இல்ல ஒதுங்கி போ, திருந்து இல்லை திருத்தப்படுவாய். அதற்கும் முரண்டு பிடித்தால் 1.5 கோடி தொண்டர்களால் நீ துரத்தப்படும் காலம் வரும். இயக்கத்தை விட எடப்பாடி பெரியாள். இந்த கட்சியை அழிப்பதற்காக அழித்துவிட்டு எடப்பாடியை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற முடிவுக்கு தொண்டர்கள் வந்துவிட்டார்கள். ஒன்றே ஒன்று இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களுக்கு நான் பணிவோடு வேண்டுகிறேன். இதுவரை களத்தில் நின்று நாம் போராடினோம். இனி களத்தில் எடப்பாடி தரப்பு அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள், கிளை செயலாளர்கள் அனைவரும் ஒற்றுமை வேண்டும் என்கின்ற போராட்டங்களையும் உண்ணாவிரதங்களையும் தொடங்குவதற்கு ஆயத்தமாகி வருகிறார்கள் என்பது உண்மை. ரெண்டே பேசுறாங்க, அண்ணனிடம் பேசுறாங்க, எத்தனையோ அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேசுகிறார்கள். எடப்பாடியை சுற்றியும் மனசாட்சி உள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தெரிந்து கொண்டேன். அங்கேயும் கொஞ்சம் பேர் மனசாட்சியோடு இருக்காங்க. அண்ணே, ஓபிஎஸ் சாபம், அவருடைய வருத்தம் இந்த இயக்கத்தை பாதித்து விட்டது. எடப்பாடிக்கு புத்தி வரவில்லை என்று சொன்னால் நிச்சயம் எடப்பாடி இந்த இயக்கத்திலிருந்து அகற்றக்கூடிய புரட்சி இங்கே வெடிக்க தொடங்கிவிடும் என்று சொன்னார். அதனால நம்பிக்கையோடு இருக்க. ராமநாதபுரத்தில் அண்ணன், நீங்கள் வெற்றிகரமாக தோற்றீர்கள், நீங்கள் வெற்றிகரமாக தோற்றீர்கள். ஆனாலும் எடப்பாடிக்கு புத்தி வர வேண்டும் என்பதற்காகவே தோற்றீர்கள்.
3ஆம் இடத்திற்கு ரெட்டலை போச்சு. 15 தொகுதியில கட்டுத்தொகை போச்சு. 4 தொகுதிகளிலே 4ஆம் இடம், 8 தொகுதிகளிலே கட்டுத்தொகை போச்சு. 15 தொகுதிகளிலே 3வது இடம். குமரியிலே மொத்த வாக்குகள் பதிவானது 10,59,000. இரட்டை இலை சின்னம் எடப்பாடி தரப்பு பெற்றிருக்கும் வாக்குகள் 41,000. சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி பெற்றிருக்கும் ஓட்டு 91,000. எடப்பாடி திமுக வாங்கி இருக்கும் ஓட்டு 5,000. பாண்டிச்சேரியிலே 10.5 லட்சம் ஓட்டுகள் பதிவானதற்கு இரட்டை இலை சின்னம் வாங்கி இருக்கும் ஓட்டு வெறும் 25,000. 30 தொகுதியில பாண்டிச்சேரியில் இருக்கும் மொத்தம் 30 சட்டமன்ற தொகுதிகளிலே எடப்பாடி திமுக வாங்கி இருக்கும் ஓட்டு வெறும் 25,000 என்று சொன்னால் ஒரு தொகுதிக்கு 1000 ஓட்டு வாங்குவதற்கு கூட எடப்பாடியால் இயலவில்லை என்பதுதான் இந்த தேர்தலில் நிரூபணமாகிறது. ஒண்ணே ஒண்ணு, எடப்பாடி இருந்தால் ஏடிஎம்கே ஜெயிக்காது. 70-80 தொகுதிகளிலே டெபாசிட் கிடைக்காது. எடப்பாடி இருக்கும் வரை திமுக வென்று கொண்டே இருக்கும். எடப்பாடி நான்